ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் த எக்ஸாசியம் ஆஃப் எமிலி ரோஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம வச்சு குட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. இவங்க டெய்லி காலேஜ் போயிட்டு ஓரளவுக்கு ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே அமானுஷ்யமான ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இவங்களுடைய உடம்புல பல விதமான பிரச்சனைலாம் இருக்கும். ஒரு அமானுஷ்யமாக இருக்கும். வீட்டில் பார்த்தா வேறு மாதிரி நடந்துக்குவாங்க. இதை வச்சு இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவும் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் காமிப்பாங்க. இவங்க ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு பண்ணுற சேட்டை அமானுஷமாக பார்க்கும்போது கண்டிப்பாக பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி மந்திரவாதி கூட்டு வந்து பேய் விட்டுவாங்க. அப்படி பேய் ஓட்டும்போது அந்த பொண்ணுடைய உடம்பு தாங்காமல் அந்த பொண்ணு வந்து இறந்துரும். இது போலீஸுக்கு தெரிய வரும். ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக நடக்கும். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் இது உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த பொண்ணை கொன்னது யார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்க சூப்பராக நம்ம வந்து பயமுறுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பண்ணுற சேட்டை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிகழ்கிற அந்த செயல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமுறுத்து. ஏன்னா அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நடிச்சு எல்லாமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா, அந்த கோர்ட்டில் நடக்கிற சீன்ஸ், இப்படி எல்லாமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட பியூஜியம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி செம்மையான ஒரு விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப்லலாம் இது வந்து கோர்ட்ரூம் ட்ராமா மூவியாக போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹாரர் எலிமெண்ட்டை காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் இவங்க ஓரளவுக்கு வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்த படம் ஸ்பீடுக்கு செகண்ட் ஹாஃப்லேயும் இவங்க தெய்யில் ஓட்டுற மாதிரி காட்சியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா படம் வந்து நல்லாவே வந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மலான படமாக வந்துடுது. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளான காட்சியெல்லாம் நிறைய இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு தெளிவாக சொல்கிறாங்க. இது வந்து பேய் இல்லை, இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லைனாலும் வயலன்ஸ் சீன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக போனால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.